இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வேண்டாம், ஆனா ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விரும்புகிறதை நம்ம நேரடியாக பார்க்க முடியும். கொஞ்ச நேரம் வேதம் வாசிங்க, கொஞ்ச நேரம் ஜெபிங்க, கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு கூட இருங்க, அவருடைய பிரசனத்துல இருங்க, அவங்க சமூகத்துல இருங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது. ஆனா எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு நேர்த்தியாய் எனக்கு செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் சொல்வதை நம்ம பார்த்திருப்போம். ஆண்டவர் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தில் விதமாய் சொல்லியிருக்கிறார், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்வதற்கு நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரோடு கூட நானும் இருக்கணும், அவர் என் கூட இருக்கணும். இல்லை ஆண்டவர் என் கூட இருக்கட்டும், நான் ஆண்டவரை நான் தேட மாட்டேன் அப்படின்ற எண்ணத்தை நம்ம மனதிலிருந்து எடுத்து போட்டு நானும் ஆண்டவரை தேடுவேன், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நம்ம செயல்படும் போது பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்து முடிக்கிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். ஆண்டவர் உங்க கூட இருப்பாருன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை பார்க்க முடியும். காட் பிளஸ் யூ. ஆமென்.